தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உள்ள பொரிப்பகத்தில் புதிதாக பொரித்த 300 ஆலிவ் ரிட்லி வகை ஆமை குஞ்சுகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கடலில் விட்டனர். முதலில் அந்த காட்சிகள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்ட கடற்கரையோரம் பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் முட்டையிடுவதற்காக டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை கரையோரம் முட்டைகள் இட்டு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆமை வகைகளை இந்த பிளாஸ்டிக் ஜெல்லி மீன்கள், கப்பலில் அடிபட்டு ஆமைகள் உயிரிழப்பது இந்த பகுதிகளில் வாடிக்கையாக இருந்தது. இந்நிலையில் இந்த ஆமைகள் இனப்பெருக்கத்தை காப்பதற்காக இந்த ஆமைகளிடம் முட்டைகளை தமிழக அரசு வனத்துறை சார்பாக கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளிக்கடற்கரையில் இந்த ஆமை முட்டைகளை சேகரித்து அதுல பொரிப்பகத்துல வச்சு பாதுகாப்பு வந்தாங்க. இந்நிலையில பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மற்றும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 20,000க்கு மேற்பட்ட ஆமை முட்டைகளை வனத்துறையினர் மற்றும் தன்னார்வ உதவியுடன் அந்த ஆமைகள் பொரிப்பகத்துக்கு கொண்டு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இன்று கிட்டத்தட்ட 300 ஆமை குஞ்சுகள் பொறித்து இருக்கு. இதை கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, வனத்துறை அலுவலர் ஐயாசாமி தலைமையில அவங்க இன்று அந்த வெள்ளிக்கடற்கரையில அந்த ஆமை குஞ்சுகளை கடல்ல விடும் நிகழ்வான நடைபெற்றது. இது தொடர்ந்து இந்த பகுதியில ஆமைகளை பாதுகாப்பதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் சொல்லிட்டு வன அலுவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.